அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். திருப்பாவையில் பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவனே சாலப் பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். விளக்கம்: பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள். பஞ்சஜன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சஜனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால்தான் குருக்ஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரிப்படைகள் நடுங்கின. திருப்பாவையில் 26வது பாசுரத்தையும் பாசுரத்தின் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.